வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிசன் வச்சுக்கலாம். ஸோ ரெட்மி மீ பேண்ட் 3, அதாவது அந்த மீ பேண்ட் 3யோட ஸ்ட்ராப்பு, அந்த வாட்ச் இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராப் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வருது. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சே 360 ரூபாய்க்கு வருது அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் உண்மையாலே சூப்பர்வான ஒரு வாட்ச் வந்தது 360 ரூபாய்க்கு. டேக் சூப்பர் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து அமேசான் இந்த மாதிரி நம்பிக்கை வச்ச சைட்ஸ்லேருந்து வாங்குறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து 400க்குள்ளே வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண உடனே அதில் நான் ஆல்னு கேட்கும். மேலே கடைசியாக இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கோட ஓவரால் லுக்கு பார்த்துடலாம். இதுதான் காம்பேக்டான இருக்குது. ஸோ இது 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ப்ளா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, மேலேருந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, எடுத்திங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கடுத்தது நம்மளோட யோகோ ஷிஷன் வாட்சை கட்டினா யோகம் வரோன்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக இருக்கிறது ஒரு சிலிக்கான் மெட்டீரியலில் செஞ்ச ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ராப். இதுக்கு அடுத்தது ஓகே, அடுத்ததாக இதோட குவாலிட்டியை பார்ப்போம். குவாலிட்டின்னு சொன்னால் அடிச்சிக்கவே முடியாது, இதுவும் செம்ம லுக்காக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த சார்ஜிங் கேபிள் வேறு லெவல், அடக்குனாலும் எதுவும் ஆகலை. அடுத்ததாக இதை எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். இதை எடுத்து இதில் மாட்டிட்டு அதில் இருக்கிற ஓட்டைக்கு எத்தாப்பில் இதை உள்ளே விட்டு இந்த பக்கம் வெளியே எடுத்து இப்படி நீங்கள் அழகாக அந்த ஓட்டையோடு இப்படி வாட்ச் கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா அவ்வளோதான், ஜம்முன்னு ரெடி ஆகிடலாம். எப்படி நாங்கள் சும்மா கிம்முன்னு ஆயிட்டோம்ல. அதுக்கடுத்ததா இதை அளவு என்னன்னு பார்த்தா கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தா 4 சென்டிமீட்ரு. புரிஞ்சவங்களுக்கு ஓகே, ஆனால் புரியாதவங்களுக்கோசம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கம்பேரிசன் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இதை எதையாவது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு 500 ml பாதாம் ஆயிலை விட சின்னதானது. எப்படி இந்த மாதிரி நாங்களும் புதுசாக யோசிப்போம்ப்பா. ஓகே, இதில் 2 ஓட்டை மாதிரி இருக்கும்னால அதை எடுத்து இந்த சார்ஜிங் கேபிளோட வச்சு இந்த மாதிரி அதில் ஸ்லைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜரில் இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளக்இன் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா சார்ஜ் ஏறும். இவ்வளோ தான், சிம்பிள். ஓகே, அடுத்ததாக இதை தூக்கி போட்டு பார்க்க போகிறோம். என்னடா தூக்கி போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், எனக்கே பயமாக தான் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ தூக்கி போட்டு எடுத்தாச்சு. ஆனாலும் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது, சூப்பர். சின்ன உடஞ்சலுக்கே இது சரி தான். நீங்கள் வாங்கி வேணும்ட்டு ரோட்டில் போட்டு உடச்சிடாதீங்கப்பா, அதுக்கும் நான் காரணமாயிட மாட்டேன். ஓகே, இதில் இருக்கிற 3 ஸ்டெப்பு, ஹார்ட் பீட் ரேட்டர், அந்த இடத்துல சென்சரை அழுத்தி பிடிச்சிங்கன்னா பின்னாடி ஒரு ஹார்ட் பீட் ரேட் சென்சர், அதை எடுத்து கையில் வச்சு ஆட்டாமல் ஒரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் பீட் ரேட் என்னன்னு சொல்லிடும். இப்போவே சொல்லிட்டேன், இதோட டச் சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நடுவில் ஒரு ஓட்ட மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் டச்சிங். ஸோ இதுலேயே பல ரேட் இருக்குது, பிபி அண்டு வாட்டர் லெவல் அண்டு நோட்டிஃபிகேஷன் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ நம்மளோட காட்டிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ ஹார்ட் பீட் ரேட்டு 93. ஓகே, இப்போ வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம். வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவுட்டோர் வந்தாச்சு. வாட்சை இங்கே வச்சுட்டு தண்ணி எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிடலாமா? 3, 2, 1. 1 சொல்லும் போதே ஊற்றிட்டாயா? ஓகே, ஊற்றுவோம். ஓகே, கேமராவில் படுது கைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு ஊற்றலாம். ஸோ கேமராவில் தெரிக்கிறது இருக்கிறதே ஒன்று தான், இதுவும் போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஓகே, ஸ்லாஷ் பண்ணுவோமா? ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ தண்ணி ஸ்லாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஓகே இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இது ரொம்ப லைட்டாக தானே தெரிச்சுது. ஸோ இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தெறிக்க விடலாம் அப்படின்னு நினச்சதா இது மேலே இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்ற போகிறோம். ஊற்றிடலாமா? ஓகே, ஊற்ற போகிறோம். ஊற்றிடலாம் வாங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தொப்பை கட்டையாக நனைய வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. ஸோ எடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் நான் நல்லா கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் ஆக மாட்டேங்குது. ஓ மை காட், என்னாச்சு? ஆன், கமான். தொடச்சிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே, ஆன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, ஆஃப் ஓ சூப்பர்! நான் இன்னும் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. தண்ணியில் போட்டுறாதீங்க. அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அன்பாக்ஸ் அண்ட் வாட்டர் லெவல் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை லைட்டாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம். ஸோ பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா செம்ம பேட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது. 1% சார்ஜ் வச்சுட்டு அது 6 மணி நேரம் அதில் வந்து 3-4 தடவை வந்து ஹார்ட் பீட்டு வாட்டர் லெவல்லாம் செக் பண்ணி விளையாடினேன். ஸோ உங்களுக்காக அது எல்லாமே அதை ஆன் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் தாங்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, அதுக்கடுத்தது இதில் டைம் அண்ட் டேட்டு, அதுக்கடுத்து இதோட ஆப்பு, இதெல்லாம் வந்து ஆப்பை பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து இதுக்கு அடுத்தது வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இந்த வாட்சை வாங்கிட்டிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த இதுக்கு அடுத்தது தான் அந்த வீடியோ லான்ச் ஆகும். பிகாஸ் என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதனால தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஃபோன் வந்தப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு டபான்னு வந்துடும். ஓகே, எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குன்ட்டு தனியாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்தது தான் செம்ம போர். ஏன்னா வெளியெல்லாம் போகும்போது அதை எடுத்துகிட்டு போக முடியாது, மறந்து வச்சுட்டு போய்ட்டோம். அப்போ வந்து அதுக்கு சார்ஜ் கிடையாது, அவ்வளோதான். இதுலேயே வந்து இன்னொரு மாடல் வரும், அது மேலேயே வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ண மாடல். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எது வேணுமோ கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்சை நான் தொலைச்சிட்டேன், உண்மை இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பேண்ட் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக ஆசை. கிட்டத்தட்ட வந்து 1 இயராக வந்து இந்த பேண்ட் வாங்கணும் அப்படின்றது ஆசை தான். ஸோ 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இது நடந்தது. ஸோ நடந்து அது எப்படி சொல்கிறது, 20 மணி நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 20 மணி நேரத்தில் அந்த வாட்சை நான் தொலைச்சிட்டேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு சோகமாக இருந்துச்சு, இப்போ சொல்கிறப்போ சிரிப்பு தான் வருது. எப்படி சொல்கிறது, 20 மணி நேரத்தில் நான் அந்த வாட்சை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அது வந்து லூஃபன் அப்படின்ற அந்த ஆப், லூஃபன் ஹெல்த் அப்படின்ற அந்த ஆப் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறத விட அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நான் 450 ரூபா கொடுத்து வாங்கினேன், இது வந்து நான் 360 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வராது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூஎஸ்பி பின்னோட வந்துடும் அந்த வாட்ச்க்கு மேலேயே. இப்படி கொடுத்தாங்க, அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். ஷேக் செல்ஃபி, அதுக்கடுத்து ஸ்லீப் மானிட்டருங்க எல்லாமே செம்மையாக இருந்துச்சு கைஸ். ரிவ்யூவுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே 20 மணி நேரத்தில் போச்சு மொத்தமாக. ஸோ இது ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா பேடிஎம் மாலில் தான் இருக்கிறதுலே கம்மியாக பார்த்தேன். 9th May 2019 6 மணிக்கு ரிசீவ் ஆச்சு. 10th May பர்த்டே அன்றைக்கி தொலைச்சிக்கிட்டேன். 10th May 2019 மதியம் 3 மணிலேருந்து 3:15 தான் எப்போ தொலைச்சேன்னு தெரியல. அது என்ன, அது எப்படி தொலைச்சேன் அப்படின்னா, வயல்லாம் போவோம். ஸோ இங்கே நம்ம சென்னை சிட்டியில் 2 வில்லேஜ்லாம் சொந்த ஊர் அங்கே தான். ஸோ அங்கெல்லாம் போகிறப்போ வந்து அவங்க கூடலாம் அதெல்லாம் சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சிலாம் இருக்குல்ல, அது ஒரு செடி மட்டும் இப்படி எடுத்து காட்டுவேன், அதில் வந்து மண் பட்டுது. ஸோ அதனால் நான் எடுத்து பேக்கெட்டில் வச்சிட்டேன். ஸோ அது கவனிக்கலை நான். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு பேக்கெட்டில் கை வச்சா எங்கேருந்து போயிடுச்சு எங்கேயோ, அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறமா ரொம்ப சோகமாக இருந்தேன். இங்கேருந்து வீட்டுக்கிட்டேருந்து வயல் 1/2 கிலோமீட்டர் இருக்கோங்க. 1/2 கிலோமீட்டரும் போயிட்டு பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. 2வது நாளும் போனோம், அங்கே இருக்கிறவங்க இதை விசாரி பார்த்தோம். என்னடா ஒரு வாட்சுக்கோக்க இவ்வளோனா, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கினது, அதை அவ்வளோ சீக்கிரம் விட்ட முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரம் கழித்து வீட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த யோஹோ ஸ்போர்ட்ஸ் பேண்டை வாங்கி கொடுத்தாங்க. லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற மணியை அடிச்சிருங்க நண்பா. பாய். மறக்காமல் இதுக்கடுத்து வர அந்த ஆப் அதோட வீடியோ மறக்காமல் பாருங்கள்.